டைரக்டர் வி.இஸ். துரை டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்லாம் என்னன்னா அந்த படங்களோட வெற்றி தோல்வி நிலவரம், அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த படங்களை நம்ம இந்த வீடியோவில் கவுண்ட் பேசிக்கில் பார்க்க போகிறோம். நம்ம கூட 10வது இடத்துல எந்த படத்தையும் பார்க்க போகிறல ஒரு டைரக்ட் பண்ணதான். ஆனால் ஒரு படம் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அது ரொம்பவே மிகப்பெரிய வெற்றியான ரமணா படம். அந்த ரமணா படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு. அடுத்து நம்ம 9வது இடம் பார்க்க போகிறதுல, ஏன்னா வி.இஸ். துரை வரைக்கும் 8 படங்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட் 9வது ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அது நாற்காலின்ட்டு ஒரு படம். அந்த நாற்காலி படம் இந்த வருஷம் வரும் எதிர்பார்க்கப்படுது. ஆக்சுவலி நம்ம வி.இஸ். துரைக்கு 2 வருஷம் டைரக்ஷனுக்கு அப்புறம் இந்த படம் வரப்போகுது. அப்போ இந்த படம் தியேட்டர்களில் வந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் எடுத்து என்ன கவுண்ட் பிடிக்கும்ன்றத நம்ம கூட 8வது இடத்துல பார்க்க போகிற படம் ஏமாளி. ஏமாளி படத்தில் சமுத்திரக்கனி அதுல எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட ட்ரைலர்ன்றதே ஒரு பெரிய கியூரியாசிட்டி மாதிரி ஒரு சர்ச்சை மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. ஆனா இந்த மாதிரிலாம் இருந்தாலும் இந்த படம் தியேட்டர்ல வரும்போது பெருசா ரெஸ்பான்ஸ் கிடையாது தான் சொல்லணும். ஏன்னா சமுத்திரக்கனிலாம் அவ்வளவு பெரிய ஹீரோ மார்க்கெட் கிடையாது, அவர் எக்கச்சக்கமா படங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இதுல இந்த ட்ரைலர் ஏதோ கொஞ்சம் பெஸ்டா இருக்கனாலும் தியேட்டர்ல ஆடியன்ஸ் போய் பார்க்கறதுக்குலாம் ஆள் இல்ல. இது 2018 தான் வந்தது. இந்த டைம்ல தான் தியேட்டர்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். பெரிய ஹீரோ படங்கள் தான் ஆடியன்ஸ் பெருசா பாக்குறாங்க. தியேட்டர்கள் ரெஸ்பான்ஸ் பார்த்தாச்சு. அப்புறம் நான் படத்தோட வெர்டிக் இதெல்லாம் வந்து தியேட்டர்ல வந்து பெருசாவே ஆடியன்ஸை கவர் பண்ணல. ஸோ ஒரு ஃபிளாப் ரேஞ்சில் தான் சொல்லி ஆகணும். படம் வந்து அவங்க எதை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்தாங்களோ அதுக்கான ஒரு ரிவ்யூ ரெஸ்பான்ஸ்லாம் ஓரளவுக்கு நார்மலாக வாங்கியிருந்தாலும் அந்த கான்செப்ட் சொன்ன விதத்தில் ஆதரவும் ஆமோதிப்பும்ன்றதுலாம் அந்த படத்துக்கு தான் செஞ்சது. ஆனால் அது எதுவுமே ஃபோர்ஸபிளாக இல்லைன்றது தான் இந்த படத்துக்கான ஃபிளாப் ரிசல்ட்டாக போயிடுச்சு. நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் தலைநகரம் பார்ட் 2. தலைநகரம் பார்ட் 2 இப்போ தான் 2022 ரொம்பவே லேட்டஸ்ட்டாக வந்தது. ஆனால் தியேட்டரில் 1-2 வாரம் தான் ஓடிச்சு. படத்தோட ரிவ்யூ ரெஸ்பான்ஸும் மிக்ஸ்டாக தான் இருந்தது. ஏன்னா தலைநகரம் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய வெற்றியாச்சு. அது நம்ம சுந்தர் சி அசிஸ்டண்டோட படம். ஸோ அந்த படத்தை நம்ம வி.இஸ். துரை டைரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சுந்தர் சி இதுக்கு முன்னாடி ஒரு ஹிட் கொடுத்துருப்பாரு. ஸோ அதன் காரணத்தால் அந்த தலைநகரம் 2 டைட்டில் வச்சு அதோட கண்டினியூவேஷனாகவே இந்த படம் வந்திருக்கும். தியேட்டரில் ஆடியன்ஸாக பார்க்கும்போது இந்த படம் ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் இன்னைக்கு இருக்க டைட் ஷெட்யூலில் இந்த படம்லாம் செல்ஃப் எடுக்கிறது பெரிய விஷயம். தியேட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபிளாப் ரேஞ்சில் தாங்க போச்சு. அதுக்கு மேலே ஒரு சின்ன வெர்டிக் தரணும்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு ரொம்ப பிலோ ஆவரேஜ் அப்படின்ற ஒரு வெர்டிக் தரலாம். அதுக்கு மேலே சான்ஸ் இருக்காது. நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் 6 மெழுகுவர்த்திகள். 6 மெழுகுவர்த்திகள் நம்ம வி.இஸ். துரைக்கு ஒரு 5 வருஷம் கேப்புக்கு அப்புறம் வருது. ஆக்சுவலி ஒரு நல்ல படம் தருவார் அப்படின்ற ஒரு பேர் இவர் மேலே இருக்க தான் செஞ்சது. லைட்டா அவரோட படங்கள்லாம் சரியா போலனாலும் அதே சமயம் இந்த 6 மெழுகுவர்த்திகள் வரும்பொழுது ஒரு சம எக்ஸ்பெக்டேஷன் எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தோட ஹீரோ ஷாம்க்கு அந்த அளவுக்கு மிக பெருசா உடம்பெல்லாம் வருத்தியான அந்த போஸ்டர்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நிறைய சினிமா ஆடியன்ஸ் மத்தியில் வந்தது. அது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தின் கதையால் நல்ல விமர்சனம்லாம் வாங்கினாலும் இந்த படம் தியேட்டரிக்கல் ஹிட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாரா ஆவரேஜா போச்சு அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா படம் பார்த்தவங்களுக்கு எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சொல்லணும். அதுவும் நம்ம ஷாமோட நடிப்பை கண்டிப்பா எல்லாருமே புகழ் தான் சொல்லலாம். ஆனா ஓவரா நம்ம ரிவ்யூவரா ஷாமோட நடிப்பை பார்க்கும்பொழுது ஷாம்க்கு நடிப்புக்கான அந்த விஷயம்ன்றது கொஞ்சம் சுமாரா தான் இருந்தது. ஆனா ஒரு உடம்பை வருத்துனதுன்றது கண்டிப்பா அது வேற லெவல். ஸோ நம்ம வி.இஸ். துரை டைரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு சம ஆக்டிங்கா ஒரு சம டெடிகேஷனா ஒரு ஆக்டரை ஒர்க் பண்ண வச்சு ஒரு அளவுக்கு நல்ல கதையா கொடுத்துட்டாருங்க இவர் அப்படின்ற அந்த பேரோட முடிஞ்சது தவிர படத்துக்கு வெற்றிங்கிறது கிடைக்கல. இந்த படம் ரிலீஸ் ஆகி 5 வருஷம் கழிச்சு தான் ஏமாளி அந்த கான்செப்ட் மூலமா நிறைய பேர் திரும்பி பார்க்க வச்சாரு. நம்ம வி.இஸ். துரை ஒரு 5 வருஷம்லாம் கேப் எடுத்திருந்தாலும் அவரோட அந்த கதை களம்ன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆடியன்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வைக்கும். ஆனால் அது தியேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓடாமலே போயிடும். அது என்ன ராசியோ. நம்ம கூட 5வது இடத்துல பார்க்க போற படம் காதல் சடுகுடு. இந்த காதல் சடுகுடு வரும்போது இதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி படம் கொடுத்ததுக்கு அப்புறம் விக்ரம் டாப் ஸ்டாரா வந்துட்டாரு. அந்த டைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கரெக்டா உங்களுக்கு 2003 தூளுக்கு அப்புறம் வருது. ஆனா இந்த படம் ஒரு வருஷ பொறுப்பு வேற. வரும்போது வருஷ பொறுப்பு இதுக்கு முன்னாடி வருஷம் ஜெமினி ஹிட் கொடுத்திருக்காரு நம்ம விக்ரம். இந்த மாதிரி எல்லாமே ஒரு டாப் ரேஞ்சில் இருந்துட்டு இருக்கும் பொழுது இந்த படம் தியேட்டரில் வந்து ஒரு சம மொக்க வாங்கிச்சுன்னு தான் சொல்லணும். படம் 2 வாரம் 3 வாரம் தான் தியேட்டரில் ஓடி இருக்கும். அப்புறம் அப்படியே வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா அடுத்து சாமி வந்ததுனால அது செமையா பிக்கப் ஆயிட்டு இந்த படம் வந்ததே மறந்துட்டாங்க. இந்த படத்தை இவரோட கதைக்களம் சொல்லி ஆகணும். கதைக்களம்ன்றது வந்து ஒரு பெரிய வைடா வந்து போகாம ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்குள்ளேயே சுத்தி மனிதர்களோட உணர்வுகளை வந்து சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா இல்ல பெருசான ஒரு இம்பாக்டை வந்து இந்த படத்திலேயே அவர் வைக்காத மாதிரி தான் இருக்கும். எனவே இதுவும் ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனா அன்னைக்கு தியேட்டரில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுத்தமா போயிடுச்சு. ஸோ அதனால இந்த படத்தோட வெர்டிகெல்லாம் ஃபிளாப்ன்றது நம்ம அட்டர் ஃபிளாப்னு சொன்னாலும் தகும். இவ்வளவு தூரம் ஏன் டாப்ல வச்சிருக்குன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன தலைநகரமும் சரி 6 மெழுகுவர்த்திகளும் சரி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட பெஸ்ட்டாவே இருக்கும். ஆனா தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ்ன்றதுனால ஒரு பெரிய டாப் ஹீரோன்றதுனால ஒரு சின்ன மைல்டு ரெஸ்பான்ஸ் 6 மெழுகுவர்த்திகளோட ஒரு 2-3 வாரம் தான் போச்சு. ஸோ அதுக்கு கீழே நம்ம இந்த படத்தை தாராளமாக வச்சிருக்கலாம். ஆனால் தலைநகரத்துக்கு கீழே நான் வைப்பேங்க. என்னோட கவுண்ட் அதுதான். ஆனால் நம்ம ஏன் 5வது இடத்துல பண்ணியிருக்கோன்னா இது வந்து காதல் சடுகுடு அப்போ விக்ரமுக்கு ஒரு சம டாப் இருந்ததுன்றதுனால ஓரளவுக்கு ஓப்பனிங்லாம் நல்லாவே எடுத்தது. அதுக்கப்புறம் படம் சரியில்லை அப்படின்னு பேர் வாங்கினதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வாரத்துக்கு தியேட்டரிக்கல் சர்வே இருந்தது. ஏன்னா இப்போ 2003 இருந்த தியேட்டரிக்கல் நிலைமை வேற, 2013 இருக்கிற தியேட்டரிக்கல் நிலைமை வேற. ஷாமுக்கு 6 மெழுகுவர்த்திகள் வரும்போதெல்லாம் அந்த படத்துக்கு தியேட்டரில் போய் பார்க்கறதுக்குலாம் ஆட்கள் பெருசா இல்லை. அப்படி இருந்தும் எனக்கு தெரியும் காதல் சடுகுடை விட அதை தான் டாப்ல வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் நம்ம எல்லா கவுண்டரும் கரெக்டாக
தப்பாக பண்ணுறோமோன்ட்டு அந்த விஷயம் இருந்தாலும் கவுண்டுன்றதே தப்பாக தான் வரும். ஸோ அதை ஏற்றுக்கிற மாதிரி நானே இந்த கவுண்டை நான் தப்பாக பண்ணணும் அப்படின்றதுக்கோசமே பண்ணியிருக்கேன். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா 6 மெழுகுவர்த்திகளை 6வது இடத்துலேயே வச்சிடலான்ற ஒரு சின்ன ஒரு மொக்க கான்செப்ட் கோசம். ஆக்சுவலி அது மேட்டர் கிடையாது, நான் தப்பாக பண்ணணும் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் என்ன நினைச்சேன்றதை உங்ககிட்ட கடத்திட்டேன். நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் நேபாளி. இந்த நேபாளி நம்ம வீசத்துறைக்கு 4வது படம் தான். ஆக்சுவலி இந்த படம் வரதுக்கு 3 வருஷம் முன்னாடி ஒரு படம் கொடுத்து அந்த படம் சரியாக ஓடலனாலும் ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ஒரு பேர், ரிவ்யூஸ் கிட்டேயும் நல்ல பேர். பட் அதுக்கப்புறம் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறோன்ட்டு ஜீவா வச்சுலாம் முடிவு பண்ணி அந்த படத்தோட ஹீரோவாக பரத் மாறி, ஸோ இந்த படம் போஸ்டர்ஸ்லாம் வரும்போது ஆடியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் பரத்துக்கு வந்து நிறைய கெட்டப்பில் ஸ்டைலிஷாகவும் நேபாளியாகவும் பார்த்தா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற அந்த பேரெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அது நம்ம வீசத்துறை படங்களுக்கே உள்ள ஒரு பெருமைங்க. படம் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் போகுதோ இல்லையோ, ஆனால் அந்த படங்கள் மேலே எதிர்பார்ப்புன்றது அந்த போஸ்டர்ஸை பார்த்தே வந்துடும். ஸோ அதுக்கோசமே ஒரு படம் பண்ணுவாரான்ற ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்த நேபாளியில் எல்லாருமே பெருசாக பேசுனது நம்ம பரத்துடைய கெட்டப்ன்றது. ஸோ இந்த நேபாளின்ற தேட்டரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிச்சு. மேக்ஸிமம் ஆவரேஜ் இட்டு சொல்கிறதே பெரிய விஷயம் தான். தேட்டரிகளில் ஓடினதை வச்சு அப்படி சொல்லிடலாம். ஆனால் ஃபினான்ஷியல் மற்றபடி விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அது கம்மி தான். ஆனால் இந்த படத்தில் எல்லாருமே பாரத்தோட நடிப்பை பாராட்டினாங்க. ஸோ அதனால தான் ஷாமுக்கு அப்போ மார்க்கெட்லாம் போனதுக்கப்புறம் 6 மெழுகுவர்த்தியில் அந்த பாடி ரேஞ்சில் வந்து அவருக்கு சில விஷயங்கள்லாம் கொடுத்து அதை ஒரு ஹிட் காம்போ மாதிரி பார்த்துருக்காரு. ஆக்சுவலி அது எக்ஸ்பெக்டேஷனும் வருது. ஆனால் கதையில் ஜெயிக்கிறது, கதையில் ஏதாச்சும் புதுமையாக பண்ணல. நிறைய விஷயங்கள் வந்து இவர் கதையில் புதுமை பண்ணுறது கிடையாது. இவர் கதைகள்ன்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் இருக்கிற மாதிரியான விஷயமா தான் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் பிளேல ஒரு சின்ன விஷயங்கள் வந்து ட்விஸ்ட் மாதிரி இவருக்கான அந்த கதை சொல்லும் ரீதியை மாற்றுவார், அவ்வளோதான். கதையும் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த படமாவே பிடிச்சிருக்கும். ஆனால் ஓவரால் ஆடியன்ஸுக்கு வரும்போது தான் நிறைய இடத்துல வந்து இவர் சொதப்பிட்டார். அந்த ரிவ்யூலலாம் பார்க்கும்போது அந்த விஷயம்லாம் தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இவர் இன்னும் இந்த படத்தை வந்து கரெக்டாக கையாண்டு தரனா இந்த படம் நல்ல வெற்றி ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வந்து இந்த படம் ரேஞ்சுக்கே அன்றைக்கி டைமில் பிக்கப் ஆக தான் பார்த்தது. ஆனால் நான் சொன்ன மாதிரி தாங்க, ஆக்சுவலி அந்த கரெக்டான சில விஷயங்கள் வந்து ஸ்கிப் ஆகிருக்கு. அந்த லேகிங் மட்டும் கொஞ்சம் இந்த படத்தில் மிஸ் ஆகாமல் இருந்தால் இந்த நேபாளி அன்றைக்கி ஒரு பெரிய வெற்றி ஆகியிருக்கும். ஒரு ஆக்டருக்கு கெட்டப் ரேஞ்சில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கதை காலத்தில் ரொம்பவே பெருசாக வேற மாதிரி கான்செப்ட்லாம் பண்ணி செமையாக ஒரு கதை விட்டார்னா சூப்பராக போயிருக்கும். நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் தொட்டி ஜெயா. தொட்டி ஜெயா படத்தை நம்ம ஒரு ஆவரேஜ் ஹிட்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட்டாக இருக்க வேண்டிய படம்ட்டு படம் வரும்பொழுதே வந்து பேசப்பட்டது. ஆனால் அன்னைக்கு இருந்த நிறைய டைட் ஷெடியூலில் இந்த படம் தேட்டரில் பெருசாக ஓடல. ஏன்னா அந்த 2005ல் நிறைய வெற்றி படங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தாங்க, கதை காலத்தில் புதுமைன்றது பெருசாக பண்ண மாட்டார். பட் ஸ்க்ரீன் பிளேல இவருக்கான அந்த டிராவலிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ரசிக்க வச்சிரும். ஸோ அது வீசத்துறை இந்த படத்தில் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாரு. மற்றபடி ஒரு அனாதை பையன் கேங்ஸ்டராக மாறுறான், அதுக்கப்புறம் வந்து வில்லனோட பொண்ணையே தெரியாம ஹீரோ லவ் பண்ணுறான், இந்த மாதிரியான சாதாரண சில விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே புகுத்திட்டு அதில் ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுவார். எனக்கு தெரிஞ்சு புதுமையாக கதைக்காலமாகவே கொடுத்து வேற ஏதாச்சும் ஆடியன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி படங்கள் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக இவரோட படங்கள் எல்லாமே மிக பெருசாக பேசப்பட்டிருக்கும். டேரக்ஷன்றது இந்த கதைக்களம்லாம் தாண்டி வேற விஷயம். அதெல்லாம் நம்ம வீசத்துறை ரொம்பவே பக்காவாக பண்ணுவார். எனிவே இந்த தொட்டி ஜெயா இவர் பண்ண இந்த விஷயத்துக்கே இந்த படம் நல்லா பாராட்டு தான். நம்ம சிம்புக்கே வந்து ஒரு சம படமாக அமைஞ்சு போச்சு. ஏன்னா சிம்புக்கு தாடிலாம் வச்சு அப்போ ஒரு மாதிரி வந்து கேரக்டரே மாற்றி விட்டுட்டார் தான் சொல்லணும். அந்த டைமில் நம்ம சிம்புவை ஆக்சுவலி இந்த படத்தில் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. நம்ம ஹீரோக்களுக்கு வந்து புதுசாக ஒரு கெட்டப் மாதிரி தரும்போது அது ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டை கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு, ஸோ அதோட ஒரு வளர்ச்சி தான் நேபாளி. அதுலேயும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆனதில்ல. அதோட வளர்ச்சி தான் வந்து 6 மெழுகுவர்த்திகள். அதுக்கப்புறம் கதையில் ஏதோ மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கதையில் ஏமாளியில் ஒரு சம கான்செப்டாக இன்னைக்கு தேவையான மாதிரியான ஒரு விஷயம் எடுத்திருப்பாரு. ஆனால் அதையும் தாண்டி எனக்கு தெரிஞ்சு இவர்கிட்ட மிஸ் ஆகிற ஒரு விஷயமா நான் பார்த்தது, ஷாமுக்கும் சரி சமுத்திரகனியும் சரி இப்போ வர நாற்காலியிலும் சரி அவருக்கான அந்த ஸ்டார் காஸ்ட்ன்றது பெரிய ரேஞ்சில் கிடையாது. இந்த 2010க்கு மேலேயே ஸ்டார் காஸ்ட்டில் தான் படம் ஓடுதுன்ற அளவுக்கு தேட்டரிக்கல் ஆகி போச்சு. இவருக்கு ஆரம்பத்தில் வந்து நல்ல நல்ல டாப் ஹீரோலாம் கிடைச்சிருந்தாலும் அங்கே வந்து ஏற்கனவே இருக்கிற கதையை வந்து ஓரளவுக்கு பேசிக்காக இவர் பண்ணி படம் கொடுத்தது தான் பெரிய அளவில் எல்லாராலையும் வரவேற்கிற மாதிரி ஆகல. எனவே வீசத்துறை வந்து ஒரு நல்ல ஒரு டேரக்டராக வந்திருக்க வேண்டியவர். பட் இவர் பண்ண சின்ன சின்ன விஷயங்களால இவருக்கு வந்து இந்த கை கேட்டினது வாய் கேட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான விஷயமா நம்ம வீசத்துறையோட வெற்றி வாழ்க்கையை அமைஞ்சு போச்சு தமிழ் சினிமாவில். நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் இருட்டு ஏமாளிக்கு அடுத்த வருஷமே 2019 ரிலீஸ் ஆகுது. இவர் ரொம்ப கேப் விட்டு படம் எடுத்தார். எதுவுமே சரியா போல, எக்ஸ்பெக்டேஷன்லாம் கொடுத்தாலும். ஆனால் இந்த படம் 2019 வராரு. வரும்போது இது வீசத்துறை படம்ட்டே தெரியாது. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா படம் இந்த மாதிரி சூப்பராக இருக்கே, ஏன்னா பேய் கான்செப்ட்ல எக்கச்சக்கமாக அடிச்சு கிடிச்சு தோச்சிட்டாங்க. அதில் வந்து ஒரு நியூவான ஒரு விஷயம் கொடுத்து எல்லாராலையும் வந்து கதைக்குள்ளேயும் இன்வால்வ் ஆகி படத்தை ரசிக்கிற அளவுக்கும் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் நம்ம வீசத்துறை. ஆக்சுவலி இதை தாங்க நான் சொன்ன மனுஷன் இதை தான் ஸ்கிப் பண்ணியிருந்தாரு. அதை இருட்டில் கரெக்டாக பிடிச்சார் அவரு. ஆனால் மறுபடியும் தலைநகரத்தில் விட்டுட்டாரு, வேற ஒரு வேக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படம் ஹிட்டானதுனால சுந்தர் சி வந்து அவர் அந்த மாதிரி கூட்டிட்டு போயிட்டாரா என்ன விஷயம் தெரியல. இருட்டு மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம வீசத்துறை எடுத்தார்னா, ஏன்னா இருட்டில் ஸ்டோரி அவர் தான் பண்ணியிருப்பாரு. ஸோ இருட்டு கதை உங்களுக்கு தெரியும். அதில் வந்து அந்த நன் அப்படின்ற ஒரு விஷயம்ன்றதே யாருக்கும் பெருசாக தெரியாது. ஸோ அந்த மாதிரியான தாறுமாறான ஒரு கதை பண்ணி ஒரு சம கிரியேஷனில் இன்னொரு படம் வந்து கொடுத்தாருனா இங்கே ஹீரோவும் முக்கியம் இல்லை, தேட்டரில் இருக்கிற அந்த டைட் ஷெடியூல் எதுவுமே முக்கியம் கிடையாது. படம் செமையாக ஹிட் ஆகும். ஆனால் அவர் இருட்டில் பண்ண விஷயத்தை அவரோட ஃபிலிம் கரியரில் ஃபிலிமோகிராஃபியில் பண்ணதே இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் படத்தை தாண்டி வேற எது மேலேயும் நம்பிக்கை வைக்கிறார் வீசத்துறை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவே கதை மேலே ஒரு டேரக்டர் நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக அந்த படம் ஜெயிச்சிருன்றதுக்கு இருட்டு ஒரு பெரிய உதாரணம். நான் இருட்டு இருந்த டைட்
ஷெட்யூல் தேட்டரிக்கல, அதுவும் சுந்தர்சிக்கெல்லாம் மார்க்கெட்டுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த படம் தேட்டரிக்கல பார்த்தீங்கன்னா 25 நாளைக்கு நல்லாவே போச்சு. ஸோ இந்த படத்தோட ஒரு வெற்றியாக கண்டிப்பாக கமர்ஷியல் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இருட்டுங்கிறது ஆடியன்ஸ் பல பேருக்கு வந்து மிகப்பெரிய சர்டிஃபிகேஷன். அதை தாண்டி ரிவ்யூவர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பேய் படத்தில் இந்த மாதிரியான கான்செப்ட் கொடுத்தா என்னங்க சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க கண்டிப்பாக வந்து நல்லா தான் பேசினாங்க. ஸோ இருட்டுன்றது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப லோ டைமில் இந்த மாதிரிலாம் எல்லாமே வந்ததுனால தேட்டரிக்கெல்லாம் இந்த படம் வாங்கின காசுக்கு இந்த மாதிரிலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு விஷயம் கொடுத்தது. ஸோ விசத்துறை அவரோட ஃபிலிமோகிராஃபியில் என்னென்னவோ ட்ரை பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு விஷயத்தை அவர் நாலேஜ் பண்ணிக்கிட்டு ஆக்சுவலி கதையில் மட்டும் வேற மாதிரியான ஒரு செம்ம கான்செப்டாக எல்லாரையும் மிரள வைக்கிற மாதிரி ஒரு கதையை பிடிச்சி இன்னொரு படம் பண்ணார்னா கண்டிப்பாக நம்ம விசத்துறை திருப்பியும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தருவார். நம்ம கொண்டுள்ள முதலிடத்தில் பார்க்க போகிற படம் முகவரி. நம்ம விசத்துறை முதல்ல டைரக்ட் பண்ண படம் இந்த முகவரி தான். இதுலேயே ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இன்னும் இவர் டைரக்ட் பண்ண நிறைய படங்களை ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. நம்ம விசத்துறைக்கு வந்து முதல் படமாக இந்த முகவரி வந்தது. இந்த ஒரு கதைகளன்றதும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டைமில் இந்த ஜெயிக்கணும் ஒருத்தம் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி அந்த மியூசிக் ரேஞ்ச் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களோட ஒத்து போனாலும் இவர் இதை மைல்ட பார்க்கும்போது நம்ம ஆகா கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே சின்ன சின்ன விஷயம் தான் கம்பேர் பண்ண முடியுமே தவிர கண்டிப்பாக முகவரின்றது அதுக்கு ஒரு சம வேற லெவல் படம் தான் சொல்லி ஆகணும். அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதாகட்டும், ஒருத்தவனுக்கு தானே மோட்டிவேட் ஆகிட்டு தன்னோட லட்சியத்தை அடையிறதாகட்டும், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இந்த முகவரி படத்தில் செமையாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஸ்ட்ரீட்டில் கிளைமேக்ஸ் தெரியும் உங்களுக்கு ஆரம்பத்தில் வேற மாதிரி வச்சு அது ஆடியன்ஸ் கிட்ட பெருசாக இன்ட்ராக்ட் ஆகாமல், ஏன்னா அப்போலாம் வந்து நெகட்டிவாக ஒரு விஷயம் வச்சாலே படம்லாம் ஹிட் ஆகிடும். பட் இந்த கதைக்கு வந்து நெகட்டிவ்ன்றதை வந்து யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்பவே பெருசாக கஷ்டப்படுறத ரியலில் பார்த்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் படத்துலையாச்சும் வந்து பாசிட்டிவாக வைங்கிறான போது அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இந்த படம் செமையாக வெற்றியாச்சு. முகவரிலேயே நம்ம விசத்துறையோட டேலண்ட் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல கதை பண்ணி அதை ரொம்பவே அழகாக டைரக்ஷன் பண்ணுற திறமை உள்ளவரு முதல் படத்திலேயே காட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த சினிமாவில் இருக்கிற நிறைய விஷயங்களை இந்த படத்தில் கோத்து விட்டுருப்பாரு. ஏன்னா இவர் அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தவர் தான். ஸோ இந்த படம்ன்றது கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸுக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதே சமயம் தேட்டருக்கெல்லாம் இந்த படம் வரும்பொழுது 100 நாளைக்கு ஓடி ஒரு நல்ல சூப்பர் ஹிட் ஆச்சு. விசத்துறையோட டேலண்ட்ஸாக நான் பார்க்கறது அவர் செமையாக ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே பண்ணுறவர். அதை தாண்டி வந்து இந்த நேபாளிலையும் சரி 6 மெழுகுவர்த்திலையும் சரி ஒரு ஆக்டரை செமையாக வருத்தி அவங்க கிட்ட நடிப்பை வாங்குறதுக்கான விஷயங்கள் பண்ணுறாரு. நம்ம இருட்டில் கூட சுந்தர்சிக்கு வந்து ஒரு நியூ ஃபேஸ் அந்த ஒரு கெட்டப் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை ஒரு ரொம்பவே ப்ளஸ்ஸாக பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு மைனஸாக வந்து கதைக்களம் ஆல்ரெடி இருக்கிறதுலே வந்து சின்ன விஷயங்கள் தான். தொட்டி செயல கூட வந்து அந்த லுக் நல்லா பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட ப்ளஸஸ் அண்ட் மைனஸை நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். அது கரெக்டாக இருக்கா இல்லையான்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கரெக்ட்னஸ்லாம் அவர் கரெக்ட் பண்ணி இன்னொரு பெஸ்ட்டான படம் கொடுத்து வெற்றி கொடுக்கணும்னு வாழ்த்திக்கிறோம்.